இப்பொழுது டெல்லியில் நடந்த விவகாரம்தான் தமிழக அரசியலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உருவான உட்கட்சி குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தேர்தலில் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து சில முக்கிய தலைவர்கள் தனி அணியாக செயல்பட தொடங்கியுள்ளனர். ஆனால் எதிர்பார்த்தபடி அமைச்சர் பதவி கிடைக்காததால் அவர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் வேலுமணி தரப்பிலிருந்து சில எம்எல்ஏக்கள் சைலண்டாக எடப்பாடி தரப்புக்கு தாவி வருகின்றனர். ஆனால் கட்சி பதவி தர முடியாது என எடப்பாடி கூறிவிட்டார் எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு கூடுதல் அதிர்ச்சியும் ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவில் நடக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியில் சேர்ந்த லீமா ரோஸ் தான் காரணம் என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சில அதிமுகவினர். அதிமுகவில் நடக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியாரும் லால்குடி எம்எல்ஏவுமான லீமா ரோஸ் தான் காரணம் என்கின்றனர் சில இணைய அதிமுகவினர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது முதல்வர் விஜய் டெல்லி பயணத்தின் போது லீமா ரோஸும் டெல்லி சென்றிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே லீமா ரோஸ் எடப்பாடி கைவசமிருந்து அதிமுகவை பிரித்து அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை தாவேகாவிற்கும் மெல்ல மெல்ல அதிமுகவை கைப்பற்றவும் திட்டம் போட்டுள்ளார் என்றெல்லாம் இணையத்தில் சில விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் இப்படி டெல்லி விஜயம் ஏன், அதுவும் முதல்வர் விஜய் டெல்லி செல்லும் போது லீமா ரோஸ் ஏன் செல்ல வேண்டும் என்ற விமர்சனம் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சில டெல்லி வட்டாரங்களிலும் தாவேகா வட்டாரங்களிலும் விசாரித்த போது பல விஷயங்கள் கசியப்பட்டது. அதாவது லீமா ரோஸ் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்றார். இது சமீபத்தில் தான் முடிவு செய்யப்பட்டது என கூறினார்கள். மேலும் முதல்வர் விஜய் அவர்களின் டெல்லி விசிட் கடந்த 20 நாட்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டது. அதாவது தாவேகா ஆட்சி அமைத்த உடனே முடிவு செய்யப்பட்டது என கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் லீமா ரோஸ் டெல்லி சென்றதற்கும் முதல்வர் விஜய் சென்றதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில அரசியல் விமர்சகர்களிடம் இது சம்பந்தமாக பேசிய போது அவர்கள் போக போக தெரியும் அதிமுகவை பலமிழக்க வைக்க தாவேகா திட்டம் போட்டு விட்டது, விரைவில் அதிமுகவை வீழ்த்த திமுக தேவையே இல்லை, தாவேகாவே போதும் என்று தகவல்களை கசிய விட்டனர் அரசியல் விமர்சகர்கள். விஜய் டெல்லி சென்ற போதே லீமா ரோஸ் டெல்லி சென்றிருப்பது தற்செயலானதா அல்லது உள்நோக்கம் கொண்டதா என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. அதிமுகவின் போக்கு எப்படி இருக்கும்? அழிவு பாதையை நோக்கி இருக்குமா அல்லது அவர்கள் சொல்வது போல ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டு வருமா என்பது குறித்தும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.